ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லைஃப் மெகாபைட்ஸ் எபிசோட் 18. ஸோ இந்த வீடியோவில் என்ன இருக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, என்னோட டே எப்படி போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறதுக்கு தான் இந்த வீடியோ. ஸோ மார்னிங் இன்னைக்கு டே 7:30 ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இப்போ வந்து ஒரு 7:50 கிட்ட ஆயிடுச்சு. ஸோ நீ எப்படி இந்த டே போகுதுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ வீடியோக்குள்ளே போகலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மார்னிங் வந்து என்னோட 12th கிளாஸ் டீச்சர் ப்ளஸ் என்னோட ஜுவாலஜி மிஸ் அவங்க வந்து என்னை வந்து கொஞ்சம் ஒர்க் இருக்குன்னு ஆசிரியர்கிட்ட ஸோ வந்து கொஞ்சம் பிக்கப் பண்ணிடு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. கூட்டிகிட்டு வந்துடு அப்படின்னு. அதனால இன்னைக்கு சீக்கிரமா எழுத வேண்டியதாச்சு. ஸோ எழுந்தாச்சு. நான் வந்து அதெல்லாம் கட்டிட்டேன். இன்னைக்கு வந்து அப்படியே போயிட்டு வந்துட வேண்டியதான். ஸோ அதுக்கு தான் ரெடி ஆகிட்டு நின்றுட்டுருக்கேன். ஸோ போகலாம். அவங்க ஃபோன் அடிச்சதுக்கப்புறம் போயிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் பிரேக்ஃபாஸ்ட் செய்யலாம். அது கொஞ்சம் ப்ரிப்பரேஷன்லாம் பண்ணி வச்சுட்டு போயிருக்கேன். ஸோ வரக்கு லேட் ஆனாலும் டக்குன்னு செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நெக்ஸ்ட் என்னென்ன பண்ணுறேன் அப்படிங்கிறதெல்லாம் காமிக்கிறேன். ஸோ என்னென்ன ப்ரிப்பரேஷன் பண்ணியிருக்கேன்னு இப்போ உங்களுக்கு காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஹெல்த் ட்ரிங்க் வந்து ரெடி பண்ணி வச்சுட்டேன். ஸோ இது குடிக்கணும். அப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து உளுந்தங்களிக்கு வந்து எல்லாம் உளுந்து அந்த பவுட்ரு போட்டு வச்சுருக்கேன். ஸோ மிக்ஸ் பண்ணி ஊற. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கருப்பட்டி காய்ச்சி வச்சாச்சு. ஸோ இதெல்லாம் பொடி பண்ணதெல்லாம் ரெடி பண்ணி வச்சாச்சா. இனி வந்துட்டு தேங்காவும் துருவி வச்சுட்டேன். மிக்சியில் போட்டு பவுட்ரு பண்ணியாச்சு. ஸோ இதுவும் ரெடியாக இருக்குது. இனி வந்தேன்னா எல்லாத்தையும் மொத்தமாக போட்டு மிக்ஸ் பண்ணி இறக்கிட்டேன்னா மேலே முடிஞ்ச பிரேக்ஃபாஸ்ட்க்கு. ஸோ இன்றைக்கி ஹெல்த்தி ஆப்ஷன். ஸோ உளுந்தங்களி. ஸோ அதுதான் இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட். ஸோ இனி வந்து போயிட்டு வந்துட்டு அடுத்து என்ன பண்ணுறேன் அப்படிங்கிறத காமிக்கலாம். ஃபோன் அடிச்சோடனே கிளம்பும். ஸோ மேம் வந்து உள்ளே போயிருக்காங்க. நான் வந்து வெளியே வெயிட் பண்ணிருக்கேன். வெயிட் பண்ணலாம். காலையில சித்தி வீட்டுக்கு அட்டனன்ஸ் போட வந்தாச்சு. ஸோ நான் போயிட்டு வர்ற கேப்பில் பாட்டியை ரெடி பண்ணிட்டாங்க. இங்கே இருக்குது. இது தேங்காய் பூ போட்டது எனக்கு, அது வந்து பாட்டிக்கு. ஸோ பிரேக்ஃபாஸ்ட் ரெடியாக இருக்குது. இனி நம்ம சாப்பிட வேண்டியதுதான். சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் கண்டினியூ பண்ணுறேன் என்ன பண்ணுறேன் அப்படிங்கிறத. நம்மளோட ஹெல்த்தி பிரேக்ஃபாஸ்ட் உளுந்தங்களி. ஸோ சாப்பிடலாம். நான் வந்து கபோர்ட் க்ளீன் பண்ணிருக்கேன். ஸோ உள்ளேருந்து மோஸ்ட் ஆஃப் தி திங்ஸ் வெளியே எடுத்துட்டு எல்லாம் எடுத்து எது வேணும் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்ருக்கேன். பிரித்து வச்சுட்ருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் எல்லாமே இருக்கும். இது வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வீடியோ எடுக்கிறதுக்கு வாங்கின கிம்பிள். அதான் ட்ரைபாட் குட்டி. இது பேர் வேறு ஏதோ உண்டு. கொரில்லா பாடுன்னு நினைக்கிறேன். ஸோ கொரில்லா பாட். அதுக்கப்புறம் இது ஒரு குட்டி ட்ரைபாட். ஸோ எல்லாம் வீடியோ ஸ்டார்டிங்கில் வாங்கினது. அப்புறம் இங்கே பென்ஸ்லாம் இருக்குது. எது எழுதுது என்ன அப்படிங்கிறதெல்லாம் பார்த்து எடுத்து வச்சுட்ருக்கேன். பண்ணிகிட்டு இருக்கும் போதே கொரியர் வந்துச்சு ஃப்ளிப்கார்ட்லேருந்து. ஸோ அதையும் வாங்கியாச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கணும் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ ஈவினிங் டைம் 5:30 ஆயிடுச்சு. ஸோ நான் வந்து இந்த ட்ராகன் ஃப்ரூட் பிளான்ட் வந்து ஆல்ரெடி வாங்கிட்டு வந்திருந்தோம். என்னோட லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருந்தேன். ஸோ இதை கொண்டு போய் நம்ம வந்து இப்போ நட்டிடலாம். ஸோ ரீப்ளான் பண்ணிட்டேன்னா அதுக்கப்புறம் அது வளர ஆரம்பிச்சோம். நம்ம போயிட்டு அதை ரீப்ளான் பண்ணலாம். ஸோ இதை எடுத்துட்டு வந்தாச்சு. இனி இதை போயிட்டு ஒரு பிளேஸ் பார்த்து தோண்டிட்டு அப்புறம் உள்ள வச்சிடலாம். இந்த பக்கம் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளானு. இப்போ இங்கே குழி தோண்டலாம். குழி தோண்டியாச்சு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கம்போஸ்ட் வாங்கிட்டு வந்தேன் ஒரு 5 kg. ஸோ அதுவும் இருக்குது ஃபுல்லாக. ஸோ அதுவும் போட்டு வச்சிடலாம். ஸோ
ஸோ ஃபர்ஸ்ட் கொஞ்சம் இங்க சாம்பல் இருக்கு, அதை அள்ளி உள்ள போட்டுக்கலாம். எந்த வேர்பூச்சு தாக்காம இருக்கும்னு நினைக்கிறேன். ஏதோ போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் உங்களோட கம்போஸ்ட் கொஞ்சம் போட்டுக்கலாம். தென் இப்போ நம்ம பிளான் பண்ணிடலாம். எப்போதுமே நர்சரியில பிளான்ட்ஸ் வாங்கிட்டு வரும்போது அதோட ரூட்டை டிஸ்டர்ப் பண்ணாம, இந்த சாயில் டிஸ்டர்ப் பண்ணாம அப்படியே எடுத்து வைக்கணும். இப்படியே எடுத்துடணும். அச்சாச் டன். ஸோ சப்போர்ட்டுக்கு இந்த பைப்பையும் வைக்க போகிறோம். வச்சு நம்ம வந்து கட்டிட்டோம்னா கரெக்டாக இருக்கும். இதை எப்படி வச்சு கட்டிடணும். ஸோ பிளான் பண்ணியாச்சு. இது சப்போர்ட்க்கு ஒரு பைப்பு வந்து வச்சு விட்டாச்சு. தண்ணி ஊற்றிடலாம். ஸோ இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 7:45 ஆயிடுச்சு. இவ்வளோ நேரம் வந்து கார்டன் ஒர்க் இருந்துச்சு, அதை முடிச்சுட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்துட்டேன். ஸோ பின்னாடி வந்து அந்த டிராகன் ஃப்ரூட் வந்து பிளான் பண்ணது பார்த்துருப்பீங்க. அதுக்கப்புறம் பிளான்ஸ்க்கெல்லாம் தண்ணி போட்டுட்டு, அதுக்கப்புறம் கொஞ்சம் நல்லா காத்தடிக்க ஆரம்பிச்சுட்டு, இப்போ ஜூன் வந்ததுனால ஸோ காத்தடி காலம் ஆரம்பிச்சுட்டு, அதனால பிளான்ஸ் எல்லாம் சாஞ்சு கிடந்துச்சு, அதெல்லாம் பிடிச்சி கெட்டி வச்சுட்டு, அதுக்கப்புறம் ஃப்ரண்ட்லேயும் கார்டனில் கொஞ்சம் ஒர்க்லாம் இருந்துச்சு, அதையும் முடிச்சுட்டு அதுக்கும் தண்ணியெல்லாம் பாய்ச்சிட்டு நான் வந்து மாவு போட்டிருந்தாங்க, அதையும் கொஞ்சம் க்ளீன்லாம் பண்ணி கொடுத்துட்டு குளிச்சுட்டு வரும்போது இப்போ 7:45 ஆயிடுச்சு. இனி டின்னர் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். ஸோ ஈவினிங் ஆனாலே இந்த கார்டன் ஒர்க் நான் ஸ்டார்ட் பண்ணேன்னு வச்சுக்கோங்க. ஸோ டைம் எப்படி போகுதுன்னே தெரியாது, ஃபாஸ்ட்டாக போயிடும். ஸோ 5 o'clock ஸ்டார்ட் பண்ணி 7:45 ஆயிடுச்சு. ஸோ அதை மாரி நல்லாயிருக்கும் டைம், ஈவினிங் டைமு. ஏன்னா டே டைமில் தான் நம்ம வந்து சன் ரொம்ப இருக்கிறதுனால பெருசாக போயிட்டு கார்டனில் ஒர்க் பண்ண முடியாது. ஈவினிங் டைம் சூப்பராக போயிடும். அதனால இது இப்போ வந்து அந்த ஒர்க்லாம் முடிச்சாச்சு. டின்னருக்கு வந்து என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். பாட்டி வந்து கோதுமை தோசை சாப்பிட்றேன்ட்டாங்க. இனி எனக்கு மட்டும் ரைஸ் இருக்குது, ஆஃப்டர்நூன் இது வெண்டைக்காய் கூட்டு அது எல்லாமே இருக்குது, அதை வச்சு சாப்பிட்டு இன்னைக்கு டின்னர் முடிச்சுக்க வேண்டியதான். ஸோ இப்போ தோசை சுடுறதுக்கு போகலாம். கோதுமை தோசை ஊற்றியாச்சு, ரெடி ஆகிட்டு இருக்கு. டின்னருக்கு ரைஸ், வெண்டைக்காய் கூட்டு, அதுக்கப்புறம் முட்டை. ஸோ ஆஃப்டர்நூனும் கரண்ட் போயிட்டு நான் கரெக்டாக சாப்பிடும்போது இப்போவும் கரண்ட் போயிட்டு, ஸோ அடிக்கடி கரண்ட் போயிட்டு இருக்கு. பார்க்கலாம். இப்போ இன்வெர்டர்ல லைட் எரிஞ்சிட்டு இருக்கு, ஃபேன் ஓடுது. ஸோ கரண்ட் சீக்கிரம் வந்துடும் நினைக்கிறேன். இப்போ சாப்பிட்றேன், டின்னர் சாப்பிட்டுட்டு கண்டினியூ பண்ணுறேன். ஸோ டின்னர் சாப்பிட்டாச்சு, பெட்டுக்கு வந்தாச்சு, ரூமுக்கு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நம்புறேன். ஸோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் மீட் பண்ணலாம். அது வரைக்கும் பாய்.